பவானி சாகர் தனி தொகுதி. இந்த பவானி சாகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பி.எல். சுந்தரம் அவர் வந்து களத்தில் இருக்கிறாரு. அதிமுகவில் பன்னாரி களத்தில் இருக்கிறாரு. பன்னாரிக்கு இந்த தொகுதியில் தொடர்ச்சியான நல்ல ஆதரவும் இருக்கிறத நம்மளால கடந்த கால தேர்தல்களையும் பார்க்க முடியும். தாவேக்கால தமிழ் செல்வி நாம் தமிழர்ல சௌந்தர்யா போட்டியிடுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டிங் எம்எல்ஏ, கூட்டணி பலம், மக்கள் செல்வாக்கு, இரட்டை இலைங்கிற சின்னம் இருக்கு, அருந்ததியர் சமுதாய ஆதரவு, இதெல்லாமே பன்னாரிக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆட்டு இந்த தொகுதியில இருக்குது. அதே மாதிரி தொழிற்சங்கத்தினர் மற்றும் மலை கிராமங்களும் இந்த பவானி சாகர் தொகுதியில கொஞ்சம் அதிகம். அந்த வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரத்துக்கு கூட்டணியை திமுகவோட சேர்ந்து இந்த வாக்கும் அவருக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்குது. தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்குனதுல மற்ற தொகுதிகளில் இருக்கிற மாதிரி இந்த தொகுதிகளுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு. கூட்டணிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கும் போதே இங்க அண்ணா அறிவாலயம் வரைக்குமே கூட அந்த பிரச்சனை ஒலிச்சதை நம்மளால பார்க்க முடியும். இதனால திமுக நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் களத்துல ரொம்ப ஆக்டிவா இல்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கூட்டணிகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளுமே திமுக நிக்கிற மாதிரி வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது இன்னமும் களத்துல பெருசா நம்ம சர்வே எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் களத்துல பெருசா எதிரொலிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கடுமையான போட்டியை வந்துட்டு திமுக கூட்டணி இந்த பவானி சாகர் தொகுதியில கொடுத்தாலுமே இங்க வந்து பன்னாரி, அதாவது இரட்டை இலை அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. தாவேக்கா இங்கேயுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயரா தான் இருக்கிறாங்க. இந்த ஈரோடு மாவட்டம் மொத்தமாவே நம்ம பார்க்கிறப்போ சராசரியா 20% வாக்குகளை வந்து பெறாங்க. செங்கோட்டையன் ஒரு கட்டத்துக்கு மேல போய் 30% வாக்குகள் வரைக்கும் பெறக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ஸோ அதுதான் அங்கேயும் ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துறத நம்மளால பார்க்க முடியுது.